Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தமிழ்ஜனம் குடும்பத்தினருக்கு வணக்கம். டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஈஷா மீது தொடர்ந்து அவதூறு பரப்பி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக நக்கீரன் இருக்கு. அதன் மீது ஈஷா ஒரு வழக்கான தொடர்ந்து இருந்தது. அதுல ஒரு அப்டேஷன் வந்திருக்கு. அது குறித்த கூடுதல் தகவல் தருவதற்காக நம்ம கூட அபினவ் இருக்காரு. வணக்கம் அபினவ். வணக்கம் குஹன். முதல்ல எதற்காக இந்த வழக்கு, என்ன அந்த வழக்குல இப்போ சொல்லியிருக்காங்க? தமிழ்ஜனம் குடும்பத்தினருக்கு வணக்கம். அதாவது நக்கீரன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த பத்திரிகை அது உண்மையை சொல்லும் பத்திரிகையா இல்லாம ஒரு ப்ராபகேண்டாவை உருவாக்கும் ஒரு பத்திரிகையா செயல்படுது அப்படின்றது பல்வேறு தரப்பினரால நீண்ட காலமா முன்வைக்கப்படும் ஒரு குற்றச்சாட்டு. நாமளே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்திருந்தோம், புக் எக்ஸிபிஷன் இங்க சென்னை ஒய்எம்சிஏல நடந்தபோது திராவிட வரலாற்று புரட்டுகள் அப்படின்ற புத்தகத்தினுடைய விளம்பரம், அந்த விளம்பரத்தை மறைக்கிறதுக்கு திரு நக்கீரன் கோபால் அவர்கள் முயற்சி செஞ்சதா நாமளே ஸ்பாட்ல போய் அந்த அக்யூசேஷன் கூட பண்ணிருந்தோம். ஆமா, நீங்க கூட கான்ஃபரன்ட்டே பண்ணியிருந்தீங்க. ஸோ அதுவும் குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா ஹிந்து ஆன்மீகம் சம்பந்தமான இன்ஸ்டிடியூஷன்ஸ் அதை வந்து நக்கீரன் தொடர்ந்து தாக்குவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. இந்த வகையில சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஈஷா நிறுவனம், ஈஷா ஃபவுண்டேஷன், அந்த அமைப்பின் மீது சில அவதூறுகளை பரப்பும் விதமாக நக்கீரன் வந்து கட்டுரைகளை அப்புறம் காணொளிகளை இதை வந்து வெளியிட்டிருந்ததா சொல்லப்படுது. என்ன குற்றச்சாட்டு அப்படின்னு பார்த்தா, மாமதி மாயு அப்படின்னு சொல்லிட்டு 2 பிரம்மச்சாரிகள் ஈஷாவை சேர்ந்தவர்கள். அவர்கள் விருப்பத்தை மீறி பிரெயின் வாஷ் செய்யப்பட்டு கட்டாயப்படுத்தப்பட்டு அந்த மையத்துல வைக்கப்பட்டிருக்கிறதா ஒரு குற்றச்சாட்டு வந்து சில ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுந்துச்சு. உச்ச நீதிமன்றத்திற்கு இந்த வழக்கு வந்து விசாரணைக்கு போகுது. உச்ச நீதிமன்றம் தெளிவா சொல்லுது என்ன அப்படின்னு சொன்னா, அவர்கள் இருவருமே மேஜர்ஸ், அவர்களுடைய விருப்பத்தை மீறி அவர்கள் வைக்கப்படவில்லை அப்படின்றது விசாரணையில தெளிவா தெரியுது. அதனால இந்த ஹேபியஸ் கார்பஸ் அவங்களை வந்து மீட்கணும்னு போடப்பட்ட அந்த ஹேபியஸ் கார்பஸை வந்து ரத்து பண்றோம் அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருச்சு. ஆனாலும் உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகும் ஈஷா அவர்களை கட்டாயப்படுத்தி தான் வச்சிருக்கு அப்படின்ற வகையில காணொளிகளையும் கட்டுரைகளையும் நக்கீரன்ல வந்து வெளியிட்டதா சொல்லப்படுது. இதையடுத்து நக்கீரன் வந்து டெல்லி ஹைகோர்ட்டுக்கு மூவ் பண்றாங்க. எதற்கு அப்படின்னா ஒரு மான நஷ்ட வழக்கு வந்து போடுறதுக்கு கிட்டத்தட்ட 3 கோடி டிஃபமேஷன் கேட்டு அவங்க வந்து கேஸ் ஃபைல் பண்றாங்க. இந்த கேஸ் வந்து விசாரணைக்கு வருது. இதை விசாரிச்ச நீதிமன்றம் தற்போது என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ஒரு இடைக்கால உத்தரவை வந்து கொடுத்திருக்கு. அந்த உத்தரவுல நக்கீரன் வெளியிட்ட அனைத்து கட்டுரைகள் காணொளிகளை வந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த உத்தரவுல வந்து தெளிவுபடுத்தப்பட்டிருக்கு. ஸோ தொடர்ந்து விசாரணை வந்து போயிட்டு இருக்கு. இப்போ முதல் கட்டம் இப்படி வந்திருக்கு. வரக்கூடிய காலகட்டத்தில் அவங்க 3 கோடி ரூபாய் நஷ்டஈடு கட்டுறாங்க. அதற்கு எந்த மாதிரியான தீர்ப்பு வரலாம்னு எதிர்பார்க்கப்படுது? நிச்சயமா இவர்கள் வந்து நஷ்டஈடு கொடுக்க வேண்டி இருக்கும் அப்படின்னு தான் சொல்லப்படுது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த மான நஷ்ட வழக்கை ஈஷா தொடுத்த உடனேயே ஆர்டர் 7 ரூல் 4 ஆஃப் சிபிசி, அதாவது கோட் ஆஃப் சிவில் ப்ரொசீஜர், ஒரு வழக்கை வந்து எப்படி தொடுக்கணும், சம்பந்தப்பட்டவர்களை எப்படி ஆஜராகும்படி சம்மன் அனுப்பணும் அப்படின்ற மாதிரியான தரவுகளை வந்து இந்த ரூல்ஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஈஷா வந்து இந்த மான நஷ்ட வழக்கு பதிவு பண்ணோடே இந்த ரூல்ஸின் அடிப்படையில் அந்த மான நஷ்ட வழக்கை ரத்து பண்ணணும்னு சொல்லி நக்கீரன் தரப்புல ஒரு அப்பீல் போறாங்க. அப்பவே டெல்லி ஹைகோர்ட் வந்து அதை குவாஷ் பண்ணிடுச்சு. இப்போ அடுத்தது விசாரணையில இடைக்கால உத்தரவும் ஈஷாவுக்கு சாதகமா வந்திருக்கு. ஸோ இந்த செய்தியே பொய் அப்படின்ற சமயத்துல ஒண்ணு நக்கீரன் வந்து மன்னிப்பு கேட்டாகணும், இல்லைன்னா மான நஷ்ட வழக்கின்படி அவர்கள் கேட்ட நிவாரண தொகைக்கு நீதிமன்றம் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு தந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனா இது நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி ஹிந்து மத ஆன்மீக ஸ்தலங்களை வந்து இவர்கள் அட்டாக் செய்வது இது முதல் முறை இல்லை. இருக்கக்கூடிய விஷயம் தர்மஸ்தலா விஷயத்துல நம்ம பார்த்தோம். தர்மஸ்தலால அப்படி அவர்கள் சொன்ன மாதிரி எந்த ஒரு கொலையுமே நடக்கலைன்னு பின்னாடி ப்ரூவ் ஆச்சு. ஆனா நக்கீரன்ல நம்ம பார்த்தோம் எப்படியெல்லாம் வீடியோக்களையும் செய்திகளையும் அவர்கள் வெளியிட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஆனா பின்னாடி அங்க எந்த தவறுமே நடக்கல அப்படிங்கும் போது அவர்கள் தரப்புல இருந்து எந்த ஒரு அப்பாலஜியும் வந்த மாதிரி நமக்கு இது வரைக்கும் தெரியல. ஸோ இந்த மாதிரியான பிளாட்டன்ட் அக்யூசேஷன்ஸ் ப்ராபகேண்டாவை செய்துட்டு வர நக்கீரனுக்கு இது வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப், ஒரு பின்னடைவா இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்க. நக்கீரன் சார்பா ஏதாவது தகவல் ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இது வரைக்கும் எந்த மறுப்பும் தகவலும் எதுவும் வரல. வரக்கூடிய தீர்ப்பை அடிப்படையாக வச்சு அவங்களோட மான நஷ்ட வழக்கானது முடிவுக்கு வரும். ஹிந்து மத இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு எதிராக நக்கீரன் பத்திரிகை ப்ராபகேண்டால தான் ஈடுபடுது அப்படின்றத நிரூபிக்கும் வகையில் இந்த இடைக்கால உத்தரவு அப்படின்றது நமக்கு கிடைத்துள்ளது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து தமிழ் ஜனத்துடன் இணைந்திருங்கள். தமிழ் ஜனம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மீண்டும் ஒரு காணொலி சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.